أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஒரு நினைவூட்டலுக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலகட்டத்தில் எல்லா மனிதர்கள்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அவங்க பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் இப்போது இல்லாமல் போயிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இப்போ வாழ்கிற மனிதர்களுக்கு மத்தியில் குறைஞ்சிக்கிட்டே வருது. தங்கிட்ட எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தால் கூட அந்த விஷயங்களை கொண்டு திருப்தி அடையாமல் தங்கிட்ட எது இல்லையோ அதை நோக்கியே மனித மனங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த திருப்தியின்மை நம்ம ஒரு சின்ன விஷயமா நினைக்கிறோம், அதனால என்ன அப்படின்னு. ஆனால் இதை கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கும்போது இதனுடைய விளைவுகளை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுற கவலைகள், இல்லை நம்மளுக்கு வர்ற ப்ரெஷரு, நம்ம இப்போ சொல்கிற டிப்ரெஷன், இது எல்லாத்தோடைய பின்னணி எதுவாக இருக்குது அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதது தான். மன திருப்தி இல்லாத ஒன்று தான் மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பல கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ எனக்கு அந்த மன திருப்தி வரணும், நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன குணம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜும்மா சிந்தனையில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கும் ஒரு மன திருப்தியான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு மனிதனுக்கு நன்றியுணர்வு அப்படிங்கிற குணம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இதற்கு நான் நன்றி செலுத்துறதால என்னுடைய வாழ்க்கை எப்படி திருப்தியான வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் தோணலாம். உளவியல் ஆராய்ச்சிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய நன்றி உணர்வுக்கும் அவனுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்வுக்கும் நேரடியாக ஒரு தொடர்பு இருக்குது. அவனுடைய உறவுகள் சில நேரம் சீர்குலைந்து போகிறதுக்கும் அவன்கிட்ட இருக்க நன்றி உணர்வு சரியாக இல்லாதது ஒரு காரணமாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம கடந்த காலத்திலே ஸ்ட்ரக்காகி நின்றுவோம். பாஸ்டில் இருந்து நம்மளால் வெளியில் வரவே முடியாது. இப்படி கடந்த காலத்திலிருந்தும் அதில் உள்ள கசப்பான அனுபவங்கள்லிருந்தும் மனிதன் மீண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா அவன்கிட்ட இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற குணம் கம்மியாக இருக்கிறதால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளை ஆரோக்கியமான வாழ்வு வாழ்கிறதுக்கும், நம்மளை சுற்றி உள்ள உறவுகளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், நம்மளுக்குள்ளே உள்ள கவலைகள்லேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கும் மனிதனுக்கு நன்றி உணர்வு அப்படிங்கிற குணம் ரொம்ப பெரிதளவில் அவனுக்கு துணையாக நிற்கிது. இப்போ இஸ்லாம் இந்த நன்றி உணர்வை 2 விதமாக பார்க்குது. ஒன்று, தன்னுடைய படைப்பாளன்கிட்ட நன்றியோடு நடந்துக்கணும். இன்னொன்று, தன்னை சுற்றி இருக்க மனிதர்கள்கிட்ட நன்றியோடு நடந்துக்கணும். படைப்பாளன்கிட்ட நன்றியோடு நடந்துக்கிறத பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் 16வது அத்தியாயத்துடைய 114வது வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறான், ஃபக்குலு மிம்மா ரஸகக்குமுல்லாஹு ஹலாலன் தொய்யிபா வஷ்குரு நிஅமத்துல்லாஹி இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன். முஹ்மீன்களே, அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து ஹலாலான நல்லவற்றையே நீங்கள் புசியுங்கள். நீங்கள் அவனையே வணங்குபவர்களாக இருப்பின் அல்லாஹுவின் அருட்கொடைக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் ஒரு முஹ்மீனுடைய அடையாளமாக சொல்லும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நிஹ்மத்துகளுக்கு, அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான், நம்மளுக்கு எல்லா நிஹ்மத்தையும் அவன் தான் வழங்குறான். அப்புறம் ஏன் அல்லாஹ் நம்ம நன்றி செலுத்தணும்னு எதிர்பார்க்குறான்? நம்ம நன்றி செலுத்துறதால அல்லாஹுடைய அந்தஸ்து ஏதாவது கூட போதா? இல்லை நம்ம நன்றி செலுத்தாமல் விடுறதால அல்லாஹுடைய அந்தஸ்தில் ஏதாவது ஒன்று குறைய போதா? இல்லையே. அப்புறம் ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா இது மனித மனங்களுக்கான பயிற்சியாக அல்லாஹ் கொடுக்குறான். இப்போது நம்ம அல்லாஹுடைய கட்டளைன்னு சொல்லி அவனுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது என்ன செய்வோம்? நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கின எல்லா ப்ளஸ்ஸையும் தேடி பயணிப்போம். எதெல்லாம் அருள்னு தேடி தேடி கவனித்து அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள நல்லவற்றின் பால் நம்மளுடைய பார்வை போகும்போது நமக்கு ஏற்படுற கஷ்டங்களை நம்ம பெரிதளவில் கண்டுக்க மாட்டோம். ஒரு கஷ்டம் வந்தால் கூட இவ்வளோ விஷயம் எனக்கு நல்லதாக இருக்கே, இது ஒன்று தானே, இதிலிருந்தும் நான் சரியாகி வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தை அது கொடுக்கும். அப்போது பாருங்கள், அல்லாஹ் எவ்வளோ அழகான ஒரு திட்டமிடுதல் வச்சுருக்கான். பாசிட்டிவ் திங்கிங் வரணும், நெகட்டிவான திங்கிங் இருக்கக்கூடாது
அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் நமக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறான். அந்த பயிற்சி தான் உனக்கு இறைவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நீ நன்றி செலுத்து. அப்போது அந்த நிகமத்துகளை தேடி நம்ம நன்றி செலுத்தும் பொழுது குறைகளை நினச்சி பெரிதும் கவலைப்பட மாட்டோம். அப்படி கவலை இல்லாட்டியே நம்ம வாழ்க்கையில் நமக்கு பாதி கவலைகள் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இந்த நன்றியை இஸ்லாம் யாருக்கு கொடுக்க சொல்லுதுன்னா, நம்மளை சுற்றி வாழக்கூடிய சக மனிதர்கள்கிட்ட நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன், எந்த ஒரு அடியார் சக மனிதன்கிட்ட நன்றியோடு நடந்துக்கலையோ அவர் கண்டிப்பாக தன்னுடைய இறைவனுக்கும் நன்றி உள்ள அடிமையாக இருக்க மாட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நம்ம இன்னொரு நபிமொழி தெரிஞ்சிருப்போம், அல்லாஹ்வுக்கு வணங்கக்கூடிய தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அடிமை பெண் தான். ஆனால் அவங்க நரகவாசியாக மாறுறாங்க. எதனால? தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு அவங்களுடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பாதுகாப்பு பெறலை. அப்போ இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க சரியாக நிறைவேற்றாததால் ரசூல்லா அந்த பெண்ணை இவங்க நரகவாசின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே போல் நான் இறைவன்கிட்ட நன்றியோடு இருப்பேன், அவன் எனக்கு வழங்கின அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்துவேன். ஆனால் என்னை சுற்றி இருக்க மனிதர்கள்கிட்ட நான் நன்றியோடு நடந்துக்க மாட்டேன்னா நீங்கள் ஒரு உண்மையான அடிமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எப்படி நம்மளை சுற்றி இருக்க மனிதர்கள்கிட்ட நன்றியோடு இருக்கிறது, அவங்களுக்கு எப்படி நான் நன்றி செலுத்துறது அப்படின்னா, இதுக்கு இஸ்லாம் 3 வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதில் முதல் விஷயம், உள்ளத்தில் நன்றி உணர்வை வளர்க்குறது. ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கும்போதும் அந்த மனிதர்களால் நமக்கு என்ன நன்மை ஏற்பட்டது அப்படிங்கிறத முதலாவதாக நம்ம மனசில் அந்த எண்ணத்தை நம்ம வளர்க்கணும். அல்லாஹ் நமக்கு செஞ்ச உதவிகளையும் அவன் நமக்கு செஞ்ச அருள்களையும் நம்ம நினைத்து பார்க்கணும். அதே போல் சக மனிதர்கள் நம்மளுக்கு செய்த உதவிகளை அப்பப்போ நினைவு கூர்ந்துக்குள்ள அடியார்களாக இருக்கணும். ரெண்டாவது, நம்ம நன்றியை நம்மளுடைய வார்த்தைகளால் வெளிப்படுத்துறது. இந்த குணம் பலர்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம எல்லாரும் எப்படி நினச்சிக்கிறோன்னா, நான் என்னுடைய நன்றியை செயலில் வெளிப்படுத்தினா போதும்னு நினைக்கிறோம். அவங்க உதவின்னு கேட்டு வரும்போது திரும்பி அதை நம்ம செய்வோம், அதை விட நம்ம பெருசாக செஞ்சுருவோம்னு நினைக்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுது, நன்றியை முதல்ல மனதில் நினைங்க, ரெண்டாவது உங்களுடைய நாவுகளால் அதை வெளிப்படுத்துங்க, நல்ல வார்த்தைகள் அந்த மனிதர்கள்கிட்ட பேசுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நன்றியை வெளிப்படுத்துறதுல சிறந்த மனிதராக இருந்திருக்காங்க. மக்கா வெற்றிக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களுக்கு நிறைய பொருள்களை கொடுக்குறாங்க. புதுசாக இஸ்லாத்துக்கு வந்து அந்த மக்காவாசிகளுக்கு நிறைய பொருள்களை கொடுக்குறாங்க. இதை பார்த்த அன்சாரிகளுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுது. ரசூல்லா நம்மளுக்கு தரலை, அவங்களுடைய மக்கள்ன்றனால மக்காவாசிகளுக்கே அவங்க நிறைய கொடுக்குறாங்க. அப்போது இந்த பேச்சு ரசூல்லாவுடைய காதுக்கு வருது. அப்போ ரசூல்லா என்ன பண்ணியிருக்கலாம்? இதை விட அதிகமான பொருள்களை அன்சாரிகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். இல்லை ரசூல்லா வெயிட் பண்ணியிருக்கலாம், அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம இவங்களுக்கு அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ரசூல்லா அதெல்லாம் செய்யாமல் அந்த அன்சாரிகள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி உட்கார வச்சு அவங்கக்கிட்ட உரையாடுறாங்க. அந்த உரையாடலில் ரசூல்லா தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த உலக மக்கள் எல்லாரும் ஒரு பாதையில் போகிறாங்க, அன்சாரிகள் ஒரு பாதையில் போகிறாங்கன்னா நான் அன்சாரிகளுடைய பாதையை தான் தேர்வு செய்வேன். அவங்க ஒரு தூதர், தலைவர், ஆனாலும் தனக்கு உதவி செய்யப்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப கௌரவமாகவும் பெருமையாகவும் வெளிப்படுத்துகிறாங்க. இந்த ஊரே என்னை பொய்ப்பிச்சு விரட்டி அனுப்பினப்ப என்னை மெய்ப்பிச்சு என்னை ஆதரித்த கூட்டம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி தனக்கு செய்யப்பட்ட உதவிக்கு நன்றியை வார்த்தைகளால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. நம்மளில் எத்தனை பேர் நன்றியை வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறோம்? எங்கேயோ வெளியில் இருக்க மனிதர்களுக்கு தான் வெளிப்படுத்தணும்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்க நம்ம தாய் தந்தை கிட்ட, நம்மளுடைய துணைகள் கிட்ட, நம்ம பிள்ளைகள் கிட்ட, நம்ம நண்பர்கள் கிட்ட எத்தனை தடவை நம்ம நன்றியை வெளிப்படுத்துகிறோம்? அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும், நீங்கள் செஞ்ச உதவி எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரியது, நான் ரொம்ப மனம் உடைந்து போயிருந்தப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது, இல்லை இந்த சூழலில் நீங்கள் எனக்கு செஞ்ச உதவி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எத்தனை முறை நம்ம நன்றியை நம்மளுடைய வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறோம். ஏன் இப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, இந்த மாதிரியான வார்த்தைகளை வெளிப்படுத்த நம்மளுடைய உள்ளம் ஆரோக்கியமானதாக மாறும்.
இருக்கும். அதுக்குள்ளே எந்த கசப்பையும் அது உள்ளே வச்சுக்காது. அதுக்குள்ளே அந்த இறுக்கமான தன்மையும் மாறி இலகுவான உள்ளமாக அது மாறக்கூடியதாக இருக்கும். அப்போது நன்றியை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது முதல்ல நம்ம உள்ளத்தில் நினைக்கணும். ரெண்டாவதாக நம்மளுடைய வார்த்தைகளில் அதை வெளிப்படுத்தணும். மூணாவது விஷயம் என்னென்னா, நன்றியை நம்மளுடைய செயலில் வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நமக்கு உதவி செஞ்ச நபர்கள்கிட்ட நன்றியுணர்வோடு நடந்துக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்படும் போது அழகிய முறையில் அதை நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். இந்த விஷயத்தில் நம்ம இன்னும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, எவ்வளவு காலம் கடந்தாலும் இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். எப்பயோ முன்னாடி ஒரு உதவி செஞ்சாங்க, அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், இப்போயும் நான் அந்த நன்றி உணர்வை அவங்களுக்கு வெளிப்படுத்தணுமா? எவ்வளோ காலம் ஆயிடுச்சு, அதுக்கு பகரமாக தான் நான் இந்த உதவியை அவங்களுக்கு செஞ்சுட்டேனே அப்படின்றது இல்லாமல் எவ்வளவு காலம் கடந்தாலும் அந்த நன்றியை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்கள், தன்னுடைய வயதான காலத்தில் கூட தனக்கு பாலூட்டிய தாயான ஹலிமா சாதியா அவங்களுக்கும் சரி, தனக்கு பெரிதும் உதவியாக இருந்த தன்னுடைய மனைவி இறந்ததுக்கப்புறம் கூட அவங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் சரி நன்றி உணர்வோடு நடந்திருக்காங்க. தன்னுடைய மேல் துண்டை எடுத்து அவங்களுக்கு விரிப்பாக விரிக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பாலூட்டிய தாயை போய் அடிக்கடி சந்திச்சுட்டு வர்றதா இருந்தாலும் சரி, இப்போ இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலம் கடந்தும் அந்த நன்றியை நினைவு கூர்ந்து வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இப்போ நம்மளும் நம்மக்கிட்ட இது போன்ற குணங்களை வளர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போது நிம்மதியான ஒரு திருப்தியான வாழ்க்கை நம்ம வாழணும்னா அதுக்கு நன்றி உணர்வு ரொம்ப அடிப்படையானது. இறைவன்கிட்டையும் நம்மளை சுற்றி இருக்க சக மனிதர்கள்கிட்டையும் அதை வெளிப்படுத்தணும். இதை வெளிப்படுத்துறது பிறருடைய நன்மைக்காக இல்லை, நம்ம நன்மைக்காகவும் தான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசிக்கும் போது சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்து. ஏனென்றால் எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனது நன்மைக்காகவே நன்றி செலுத்துகிறான். இன்னும் எவன் நிராகரிக்கின்றானோ அவன் தன்னை நட்டப்படுத்தி கொள்கின்றான். அல்லாஹ் எவரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை சொல்கிறாங்க. அப்போது இப்போ நம்ம நன்றி உணர்வோடு நடந்துக்கிறதும் இறைவன்கிட்ட நன்றி செலுத்துறதும் நமக்கான நன்மை தான். அது நம்மளுடைய மனதுக்கு இதமானதாகவும் நம்மளுடைய எண்ணங்களை சீர்படுத்தக்கூடிய ஒரு குணமாகவும் இருக்குது. இன்னும் இந்த நன்றி செலுத்துறதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நன்றி செலுத்துறீங்க அப்படின்னா அதை நான் உங்களுக்கு அதிகரித்து கொடுப்பேன்னு சொல்கிறான். பொதுவாக நம்மளுடைய மனநிலையே எப்படி இருக்கும், யார் நம்ம செய்கிற உதவியை அங்கீகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்வோம். நம்ம உதவியை பெரிதும் கண்டு கொள்ளாத ஆட்களாக நம்ம உதவி செய்ய விரும்ப மாட்டோம். அது மனிதனுடைய இயல்பு. இப்போ அதே போல் தான் இறைவனும் சொல்கிறான், நான் உனக்கு கொடுக்குற நெஹ்மத்தை நீ எண்ணி நன்றி செலுத்தினேன்னா அதை நான் உனக்கு அதிகப்படுத்திகிட்டே இருப்பேன். நீ அதுக்கு நன்றி செலுத்தலை அப்படின்னா அந்த நெஹ்மத்தும் அந்த அருளும் உன்னை விட்டு தூரமாயிட்டே இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 14வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன். அவ்வாறல்லாது நீங்கள் மாற செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு அறிவுரையும் கொடுக்குறான். அப்போது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏங்கி அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்க நியமத்துகளை கவனிக்காமல் அதுக்கு நன்றி செலுத்தாமல் போயிட்டோன்னா அந்த நியமத்தும் நம்மளை விட்டு தூரமாக போயிடும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நியமத்துனா பொருள் மட்டும் இல்லை, சில உறவுகளும் அப்படி தான். அப்போது சக மனிதர்கள்கிட்ட நம்ம அவங்க செஞ்ச உதவிக்கு நன்றியோடு நம்ம நடந்துக்கலைன்னா அந்த உறவின் மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மன நிம்மதியையும் அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து தூரமாக்கிடுவான் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற குணத்தை வளர்த்துக்கிட்டு இம்மையில் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையையும் மறுமையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களாகவும் அவன் முன்னாடி நிற்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.